கிரிவலம் வரும் அன்பர்களுக்கு சேவை செய்யற மாதிரி ஒரு புண்ணியம் வேற எதிலும் கிடைக்காது. ஏன்னா அண்ணாமலையாரையே நம்பி வராங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே நம்பி வராங்க. அப்படி நம்பி வரவங்களுக்கு நிறைய நம்ம நன்மை செய்யலாம், அது தப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவனே கதின்னு வராங்க. அவங்களுக்கு குடிக்க தண்ணியோ மூட்டு வலி சூப்போ மூட்டு வலி ஆயிலும் இந்த கோடை காலம் என்பதால் நீர்மோர் தரலாம். இப்போ வரப்போகிறது பூரா 3-4 மாதம் கோடை காலம்தான். நீர்மோர் தரலாம், பாதாம் மில்க் தரலாம், ரோஸ் மில்க் தரலாம், லெமன் ஜூஸ் தரலாம், சாத்துக்குடி ஜூஸு, கிரேப் ஜூஸு, வாட்டர்மெலான் ஜூஸு, இந்த மாதிரி எல்லா ஜூஸ் வகைகளும் தரலாம். ஆனால் இங்கே மாமூலாக பண்ணுறதுக்கே நம்மளால் நன்கொடை போதவில்லை. தினந்தோறும் நடக்கிறது, பௌர்ணமி தோறும் நடக்கிறது. ஆகவே பௌர்ணமி சேவைக்கு ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. இதை 4 பேர் பங்கெடுத்துனா போதும். 4 பேர், ஆளுக்கு 25,000 ரூபா. அதுக்குண்டான நபர்களுக்கிட்ட இந்த காணொலியை எடுத்து போய் சேர்த்தா போதும். இந்த வைரல் ஆக்கினா கூட பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தர் சாப்பிட போகிறாங்க, ஒருத்தர் இல்லை, ஒரு 60,000 பேர் சாப்பிடுவாங்க. அவ்வளோ பேருக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறோம். அதுக்கு மேலே கூட சாப்பிடலாம். கொடுக்கறதுக்கு தயக்கப்பட போதே இல்லை. எங்கள் டீம் 10 பேர் இருக்கும், ரெடியாக இருக்கும். ஆனால் என்ன இல்லை, நன்கொடை தான் இல்லை. தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குறவங்க, நான் ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்க அதுக்கு பதில் தான் போடுறாங்களே தவிர கமெண்ட் போடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உதவி பண்ணுவேன். நான் என்ன சொல்றது? நான் கஷ்டத்தை சொல்லின்னு இருக்கேன். ஐயோ, கிரிவல பாதையில் வந்து நான் தண்ணி கேன் போடலன்னு பார்த்துட்டு ஏமாந்து போவாங்களே. சூப்பு கொடுக்குறேன் நான், இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கேனே, எந்த ஏற்பாடும் செய்யாமல். அது செய்யாமல் முடியலையே, அந்த வருத்தத்தோடு தான் நான் உங்ககிட்ட இந்த காணொலியே போடுறேன். அதை கூட வருது எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னை எதிர்பார்த்து இல்லாதவங்க தான் வராங்க. யார் வருது? இல்லாதவங்க தான் வராங்க. இருக்கப்பட்டவங்க யாருன்னா வந்து தண்ணி பாட்டிலில் பிடிப்பாங்கண்ணா, இருக்கப்பட்டவங்க யாருன்னா வந்து சூப்பு குடிப்பானா, இருக்கப்பட்ட மூட்டு வலி இன்னும் வந்து ஆயில் வாங்கி அவனா காசு கொடுத்து வாங்கிக்குவான். இல்லாத அடியார்கள் வராங்க, அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே கேட்குறேன். நான் ஏன்னா வீடு வாசல் வாங்கி கட்டிக்கிறதுக்காக கேட்குறேன். நான் வீடு வாடகை தான் வீடு இருக்கிறேன். இந்த பௌர்ணமி கூடியிலும் வாடகை தான் இருக்கிறேன், குடோன் வாடகை தான் இருக்கிறேன், பக்கத்தில் இருக்க இடத்துக்கும் வாடகை தான் கொடுக்குறேன். இந்த இங்கே காந்தி நகரில் இப்போ பேசுகிற இடமும் வாடகை தான். இது போல் எல்லாமே எந்தன்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் அருள். ஆகவே நான் எதுவுமே எனக்காக கேட்கல, எல்லாம் என்னை நம்பி வர பக்தர்களுக்காக தான் கேட்குறேன். இதை நீங்கள் யாருக்கிட்டனா சொல்லி வைரல் பண்ணால் கூட பரவாயில்ல. சுமார் ஒரு 50,000 பேருக்கு இது தெரிஞ்சால் கூட ஆளுக்கு ஒரு 2 ரூபா போட்டால் கூட போதுமே. அந்த நோக்கத்தில் தான் போடுறேன். தயவு செய்து உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இதை 4 பேர்கிட்ட கொண்டு போய் சொல்லுங்க. பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதன் மூலமா எதனா வந்தா கூட அன்ன தர்மத்துக்கு உதவும் இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பேசுறேன். என்னை நீங்கள் நட்பாக்கி கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நான் பலனாக இருப்பேன். லைஃப் டைம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கோ, திருமணம் பொருத்தம் பார்க்கறதுக்கோ, வியாதிக்கோ, இல்லை உங்கள் நட்சத்திரம் அன்று ஏதாவது கேள்வி கேட்கணுன்னாலோ, உங்கள் ராசின்னா, உங்கள் நட்சத்திரம்னா, உங்கள் கர்ணநாதன்னா, உங்கள் திதின்னா, யோகம்னா துல்லியமாக பார்த்து உங்களுக்கு எல்லா தகவலும் சொல்லுவேன். உங்கள் பிறந்த நாள் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கன்னா விருப்பப்பட்டா அன்னதானமும் பண்ணுவேன். இது போல் விஷயங்கள்லாம் என்னை இல்லை திருவண்ணாமலைக்கு வரீங்க, எங்கள் ஆசிரமத்தில் தங்கணும், கிரிவலம் பானம், வண்டி வேணும், எடுத்துன்னு போங்க. எங்கிட்ட இருக்க வண்டியை தரேன், அது பழைய வண்டி தான், ஆனால் கிரிவலம் போயிட்டு வரோம். இது போல் உதவிகள்லாம் செய்வேன். 2 வீலர் தரேன், கார் தரேன், எடுத்து போய் கிரிவலம் போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்க. குரங்குகளுக்கு தீனி போடுங்க, அங்கே இருக்கிற நாய்களுக்கு போடுங்க, அங்கே இருக்க காக்கைகளுக்கு போடுங்க, மான்களுக்கு போடலாம். அங்கே பண்ணிங்க நிறைய இருக்கும், அதுக்கு போடலாம். நிறைய விஷயம் பண்ணலாம். திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையாரை தரிசிக்கலாம். சாதாரண நாளில் வந்தீங்கன்னா எல்லா லிங்கத்தையும் பார்க்கலாம். எல்லா லிங்கத்தையும் போய் தரிசனம் பண்ணிட்டு கிரிவல பாதையும் சுற்றிட்டு வரலாம். இதுபோல் ஏதோ ஒரு விதத்தில் நான் கண்டிப்பாக உதவியாக இருப்பேன். நீங்களும் இந்த காணொலியை 4 பேர்கிட்ட சொல்லுங்க. பார்க்குற அத்தனை பேரும் இது ஒரு நல்ல உபயோகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுங்க.
4 பேர்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க மூலயமா ஒரு 2 ரூபாய் ஒரு ஆள் போட்டால் கூட ஒரு 1,00,000 பேர் பார்த்தாங்கன்னா இந்த பௌர்ணமி சேவை ஈஸியாக நான் செஞ்சிருவேன். அதுக்காக தான் கேட்டேன், அதுக்காக தான் கேட்குறேன். தயவுசெய்து இந்த காணொலியை வைரல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க. கண்டிப்பாக இது எல்லா மக்களும் பலனடைவாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.